நடுத்தர குடும்பம் எல்லோரையும் வரவேற்பது நடுத்தர குடும்பம் மீண்டும் உங்கள் ஆதரவு அதை தரணும் தினமும் மீண்டும் உங்கள் நல்லுறவு அது தொடரும் தினமும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம் உங்கள் நடுத்தர குடும்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திரும்ப சீக்கிரமாகவே ஒரு விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் வந்து நான் பண்ணியிருந்தேன், அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, புதுசாக பார்த்தாலும் சரி, பழசாக பார்த்தாலும் சரி, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து துணி காய போட்டிருந்தேன். அதை போயிட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். துணி காய போட்டதையும் சொல்லப்போனால் நான் மறந்துட்டேன். திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பொட்டேட்டோ வச்சு சிம்பிளாக வந்து நம்ம கட்லெட்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி, அதுக்கு முன்னாடி கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா ஆறி இருக்கும், நம்மளுக்கு மசிச்சு அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அது ஏற்கனவே நான் வந்து வேக வச்சுருந்தேன். எப்பவும் போல் ஈவினிங் ஆகிட்டு அப்படின்னா அந்த விண்டோ கர்ட்டன்லாம் இழுத்து விட்டுருவேன். ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்க வேலையை பார்க்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி நல்லா தோலெல்லாம் உரித்து வச்சுட்டேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு 2, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நம்ம வந்து மசிச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருந்தது அப்படின்னா மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ஆஃப் குக்கான மாதிரி தான் இருந்தது. நான் ரொம்ப நேரம் வேக வச்சுருந்தேன், இருந்தாலும் என்னென்னு தெரியல அப்படி இருந்தது. இருந்தாலும் நல்லாவே கையை வச்சு நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க இது மெஷர்மெண்ட்டு. ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மிளகு சீரகம் பவுடர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து அதை ரெடி பண்ணி சேர்க்கணும் அப்படின்றதுனால சரி சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சேர்க்கலனாலுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை பால் மாதிரியோ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இல்லை கட்லெட் மாதிரி நம்ம கொஞ்சம் தட்டி போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் பார்க்கன்னு சொல்லி அப்படி பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் தான் நம்ம வந்து அதை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா பரட்டி எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணல. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம். நான் வந்து தம்பிக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக ஆயில் மட்டும் அந்த பேனில் ஊற்றிட்டு அதுலேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன்.
மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றப்பவுமே ஆயிலில் வந்து அதிகமாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எப்போவாவது ரொம்ப ரேராக நம்ம வந்து சாப்பிட்லாம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்லாம். அடிக்கடி வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை விட ஹெல்த்தியர் ஆப்ஷனும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக் பொறுத்த வரைக்கும் ப்ரவுன் கலரில் இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ப்ரெட்டோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாத்திரம் நெறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு கையோட நான் பாத்திரத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்க மாரி இருக்கும். சிங்க்லேருந்து பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். நம்ம அப்படியே சிங்க்கில் எல்லா பாத்திரத்தையும் அள்ளி கொட்டிட்டு இப்போ விளக்கிக்கலாம், அப்புறம் விளக்கிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு விளக்கிக்கலாம், அந்த மாரி மைண்ட் செட் மட்டும் இருக்கவே கூடாது. எப்போவுமே வந்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து நான் ரைம் சொல்கிறேன் அதையும் எடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். Peace up and down, with this way to land and down. One foot up, the other foot down. That is the way to land and down. But take it, back of my bum again. Fast as you can, take it and lick it. Put it in the old fire, this head on me. After your boss, I write. Do it, Michael, till right. Dance to right and fingers and toes. Do it left and shiny nose. Are you sleeping? Better joy. Money plus a ring, ding down, ding. Roll your boat, belly down the sea. Melly. That is spaghetti. இந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு சேனலில் போட சொல்கிறதுக்கு தான் எடுக்கிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நீ சேனல்லையும் போட்டுக்கம்மா, அப்புறமா வந்து நீ எங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பிவிடு, வாட்ஸ்அப்பில் எங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பிடுமா, எங்கள் மிஸ்ஸு பார்ப்பாங்க அப்படின்றான். ஓஹோ, அப்போ அதுக்கு தான் எடுக்க சொன்னான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். எப்போவுமே ஸ்கூல் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அவனுடைய ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் அவனே வந்து முடிச்சிடுவான். எதுவுமே வந்து கையை பிடிச்சி எழுத வைமான்லாம் கேட்கவே மாட்டான். அவனே வந்து அழகாக எழுதிடுவான். அவன் எழுதலை, அவனுக்கு தெரியலனா மட்டும்தான் வந்து இது ஒரு டைம் கையை பிடிச்சி எழுதி வைமா, அப்புறமா நான் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங், லாஸ்ட்டாக சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை வந்து லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விடுறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் டைல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக லைசால், டெட்டால் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்பப்போ தொடச்சிருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எறும்பு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ரொம்பவே பார்க்க ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் தம்பி வந்து பால் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் காய்ச்சி அவனுக்கு கொடுத்துட்டேன். நைட்டு இதுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிடவே மாட்டான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கும்போது நைட்டில் டின்னர் சாப்பிடவே மாட்டான். அதனாலேயே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். அதனால தான் நான் முன்னாடியே கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து தம்பியை தூங்க வைக்க வேண்டியதான். இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.